தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்க தரிசனத்தின் காரியங்களை குறித்து, ஆவியை குறித்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்போ 12வது பாடத்திலே 10வது செய்தியாக 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 20 - 23 நாம் படிக்கும் பொழுது, சவுல் தாவீதை கொல்வதற்கு ஆள் அனுப்புகின்றான். இவங்கெல்லாம் ராமாவுக்கு வர்றாங்க. ராமாவுக்கு வரும் பொழுது சவுலுடைய சேவகர்கள் எல்லாருக்கும் மேலே தேவனுடைய ஆவி நிரப்பப்படும் பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனத்தை சொல்வதாக பார்க்கின்றோம். தீர்க்க தரிசனம் எது சொல்றாங்க? தாவீது அடுத்த அரசன், அவனை கொல்லக்கூடாது. இதுதான் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அப்போ இவன் 3-4 முறை போடுறாங்க. போகும்போதெல்லாம் இதான் நடக்குது. இவங்க இதை சவுல்கிட்ட சொல்றாங்க. சவுல் பார்க்குறான். சவுலுக்கு மேலே அதே ஆவி இறங்கும் பொழுது அவனும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருக்கிறான். இப்படியாக அது வருவதை பார்க்கின்றோம். அப்போ தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்பது ஒரு மக்களை தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் வழிநடத்துவதற்கும், தவறான சித்தம் கொண்டு தவறான வழியில போகாதபடிக்கு திசை திருப்பதற்கும், தேவனுடைய வார்த்தையின் சித்தத்தை அறிவித்து தேவனுக்காக வாழ்கின்ற ஜனமை மாற்றுவதற்காகத்தான் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தங்களுடைய தீர்க்க தரிசனத்தின் ஆவியை குறித்து தேவன் என்ன சொல்லுகின்றார்? எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம், கேட்பதற்கு கஷ்டமாய் இருக்கின்ற ஒரு வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகின்ற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. இது யார் இந்த மதிகெட்ட தீர்க்கதரிசிகள்? ஆவி என்றால் என்ன என்று தெரியாமல், பரிசுத்த ஆவி என்றால் என்னவென்று தெரியாமல், ஆவியானவர் என்ன என்று தெரியாமல், தீர்க்கதரிசியின் ஆவி என்றால் என்ன என்று தெரியாமல், கிறிஸ்துவுக்கு சாட்சிக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அறியாமல், அந்த ஆவியாகிய வார்த்தையாகிய பட்டயம், ஆவியாகிய வார்த்தையாகிய அந்த வார்த்தையினாலே, வார்த்தை என்கிற ஆவியினால் பிறக்கப்பட்டவர்களாக, எச்சரிக்கப்பட்டவர்களாக, வேத வசனத்தின் மூலமாக தீர்க்க தரிசன வசனத்தை எடுத்து போதிக்க தெரியாமல் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை கொண்டு பின்பற்ற வைக்கின்ற மதிகெட்ட தீர்க்கதரிசிகள் இன்றும் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். பேரை குறிப்பிட வேண்டிய தேவையில்லை, யாரை பற்றியும் தவறாய் பேச வேண்டிய தேவையில்லை. சத்தியம் கூறப்படும் பொழுது அசத்தியம் என்னவென்று அவர்களுக்கே புரியும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது அற்று போய்விடும். நிறைவான தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது குறைவான காரியங்கள் போய்விடும். உண்மையான தீர்க்க தரிசனம் என்ன என்று அறிந்தால் கள்ள தீர்க்கதரிசிகள் யார் என்று அடையாளம் காட்டிவிடலாம். வேத வசனத்தின் பிரகாரம் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், வேத வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய ஏவுதல் நிமித்தம் சொல்லுகின்ற தீர்க்கதரிசிகளின் ஆவியை, மதிகெட்ட ஆவியை ஒரு மனிதன் பின்பற்ற மாட்டான். ஒரு உண்மையான மனிதன், கிறிஸ்தவ மனிதன், தேவனுடைய பிள்ளையா இருக்கின்றவன் கண்டிப்பாக வேத வசனத்தை மட்டுமே பின்பற்ற வேண்டும். ஆவியாகிய வேத வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை இருதயத்திற்குள்ளாய், மனதிற்குள்ளாய், இருதயத்தின் பலகையிலே, சதையான பலகையிலே எழுதுவதற்கு முன் வர வேண்டும். அந்த ஆவியாகிய வார்த்தையை சகோதரனே, சகோதரியே, நீ ஆராய்ச்சி செய்வாயா? அந்த ஆவியாகிய வார்த்தையை நீ பெற்றுக்கொள்வதற்கு, உன் ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதற்கு தேவனுடைய ஆவியாகிய வார்த்தையை நீ தேடி ஆராய்ந்து தியானித்து தெய்வத்தினுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவாயா? வார்த்தையின் ஏவுதல் இல்லாமல் பேசாதபடிக்கு தங்களுடைய ஆவியின் ஏவுதலை குறைப்பதற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் வேத வசனங்களுக்குள்ளாய் கொண்டு செல்கின்றார். இது கண்ட்ரி மெசேஜ். இதுதான், இதை குறித்ததான காரியங்கள், ஆழமான ரகசியங்களுக்குள்ளாய் கடந்து போகிறோம். கருகலான சத்தியம். அடுத்த பாடங்களிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி என்றால் என்ன, தேவ ஆவி என்றால் என்ன, கர்த்தருடைய ஆவி என்றால் என்ன, ஒவ்வொரு வார்த்தைக்கும் வார்த்தை வார்த்தையாக பொருள் எடுத்து நாம் தியானிக்க போகின்றோம். நம் ஒவ்வொரு தேவன் ஆசீர்வதிப்பாராக. கேட்கின்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுகின்ற உணர்வை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தருவது, உங்கள் இருதயத்தை உணர்வித்து இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அநேகம் பேருக்கு பிரயோஜனகரமாய் வாழத்தக்கதாய்
உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்க மகிமைப்படுவதாக. துதிகன மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்துகின்றேன். ஆவியானவர் உங்களுக்கு தம்முடைய ஆவியினாலே நிரப்பி உங்களை புரிந்து கொள்ள வழி செய்வாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.